ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பலாக்கொட்டையை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்ய போகிறோம். நான்வெஜ் குழம்புல இதுக்கு பக்கத்தில் நிற்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் பலாக்கொட்டையை போட்டுக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை, சும்மாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 30 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெளியில் கருப்பாயிரும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பலாக்கொட்டையோட தோலில் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பலாக்கொட்டை உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 4 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பாதி அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 6 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சோம்பு பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பலாக்கொட்டையில் நல்லா ஆறிடுச்சு. தோல் எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கிறதுனால தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா பலாக்கொட்டைக்கும் தோல் எடுத்துக்கலாம். எல்லா பலாக்கொட்டைக்கும் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சிட்டோம். இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஈஸியாக கட் ஆகுதுன்னா நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். பெரிய பலாக்கொட்டையாக இருந்தால் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சின்னதாக இருக்கிறனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கேன். கூடவே 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் அல்லது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம குழம்பு செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணி தோல் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பலாக்கொட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நிறைய புளி சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, ஒரு கொதி வந்தாலே போதும். ஏன்னா பலாக்கொட்டையெல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் தண்ணியும் கலந்து ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுத்து இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.